Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Skin. So நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு தேனி சீரிஸ் ரீ-ரிலீஸ். இது என்ன அப்படின்னா விஜய் சித்தோனோட சேனல் வந்துட்டு அவரோட எபிசோட ரிலீஸ் பண்றதுல அந்த தேனி சீரிஸ் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு பிரதர் சித்துனா ரிலீஸ் பண்ணானா பார்க்க முடியலனா அப்படின்னு. ஸோ அது ஒரு நாள் வேஸ்ட் ஆகுது, ஒரு புது வீடியோ தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு வேணாம், ரீலீஸ் மாதிரி பண்ணா நல்லதுதான், நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன்ல சரி எனக்காக. திகரப்பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 வாங்க அதை பத்தி வீடியோக்குள்ள பேசலாம். தேனி ரீ-ரிலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்துட்டு அவரு சர்ப்ரைஸ் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் தான் பண்றாரு. உங்களோட நண்பர் ஒருத்தரோட திருமணம் அது கம்பத்துல நடக்குது. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் உள்ள பேக்கேஜிங்கா வந்துட்டு ஸ்கிரிப்ட் லெவல்ல பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நிஷாந்த் அவரு லைக் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒருத்தர் வர்றாரு அப்படி மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஐயோ அவரா ஐயோ இவரா ஐயோ அப்படியா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பில்டப்ல கொடுத்துட்டு கடைசியில பார்த்தா பழக்கப்பட்ட ஒரு ஆளையே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதான் நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சர்ப்ரைஸ் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கின்ற ஷெரீஃப், கேம், சபரி, இவங்கெல்லாம் தான். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நிஷாந்த் அவரும் உள்ள வராரு. நடனம், இசை, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எதுவுமே வராது. ஸோ நிஷாந்த் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து கட் பண்ணா வந்துட்டு இந்த அந்த எபிசோட்ல இருந்து நிறைய விஷயங்கள் உள்ள ஏதாவது ஆட் ஆயிருக்கு, அன்கட் சீன்ஸ் ஏதாவது ஆட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இல்ல, அன்கட் சீன்ஸ் எல்லாம் பெருசா ஆட் ஆகல. நன்றி. பட் ஆனா ஒவ்வொரு அந்த ஒரு சீன் பை சீனா நான் வந்துட்டு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துட்டு சபரி லாஃபிங் அதை வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு என்னடா இது எப்படா அடுவாரு. ஸோ அது அந்த கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் உங்களோட ரீசன்ட் சப்ஸ்கிரைபர். ஆனா வந்துட்டு உங்களோட அந்த அந்த சபரி லாஃபிங் சிரிச்சு செத்துட்டேன், ரொம்ப சிரிச்சுட்டேன். சபரி சிரிக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே இருக்கும், தலை மட்டும் போட்டு அடிக்கிறான். அத வந்துட்டு ஒரு கிரிஞ்ச் லெவலுக்கு மேக் ஆகாம, இப்ப வந்துட்டு சில பேர் கேட்பாங்க கிரிஞ்ச்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கிரிஞ்ச்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு வியர்டு தன்மையை கொடுக்கறதான் வந்துட்டு கிரிஞ்ச். ஸோ அந்த மாதிரி கிரிஞ்ச் கொடுக்கல அவங்க அந்த இதுல வந்துட்டு. எனக்கு அது எந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பிளைன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு மூவில கிடையாது, அது ரீ-ரிலீஸ் மூவியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கிடையாது. இப்போ லைட்டா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒன்று பண்றாங்க தெரியுமா, அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வாய்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த இதுல பாதிக்கு வந்துட்டு அந்த வாய்ஸே எடுத்து அது ஒரு கிரிஞ்ச் லெவலாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் மாற்றி நல்லா இருக்கும், என்னோட ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். அடுத்து இந்த இதுல வந்துட்டு அந்த செருப்பு பாஸ் பண்ணி விளையாடுறது. ஸோ அது என்னன்னா ஹர்ஷத் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து செருப்பு அப்படியே கீழே விட்டுருவாரு. ஸோ ஒன்று வந்துட்டு அந்த செருப்பு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. நான் பண்ணுவேன், நம்ம ஏற்கனவே நம்ம லைஃப்ல எல்லாம் அட்டாச் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, எஸ் உண்மையிலே அட்டாச் ஆகுது. என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு என்ன இன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது. நான் எப்போ அப்படின்னா வந்துட்டு 12th படிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி பண்ணானுங்க. செருப்பை வந்துட்டு நான் தெரியாம என் செருப்பு அப்படியே போயிடுச்சான், அப்படியே தட்டி அங்க கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போட்டாருங்க. அப்புறம் எடுத்தாங்களா அழுது புலம்பிதான் வாங்கினேன் செருப்பையே, அந்த அளவுக்கு பண்ணுவானுங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஒரு ரீக்ரியேட்டாக நான் பார்க்க முடிஞ்சு. ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மச்சான் எப்படி மச்சான் இருக்கா, நல்லா இருக்கா மச்சான்
சூப்பர் மச்சான் இது ஒண்ணு. அண்ட் கை கழுவிட்டோம், இன்னொருத்தனால சாப்பிடவே முடியலையே. அப்படியே கட் பண்ணா நம்ம கிளாஸ்ல அப்படியே வந்துட்டு உட்காந்துருப்போம். திடீர்னு பார்த்தா வந்துட்டு இவன் தான் சொல்லுவாங்க. நம்ம டக்குன்னு என்ன சார் பார்க்கும்போது சொல்லு அப்படி சொல்லுவாரு. ஆயோ அப்படி மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி மாற்றப்படுறோம். நம்ம வந்து சில விஷயத்துல வந்துட்டு நம்மளை எப்படி ஆட்கொள்ள படுறோம். அதை வந்து நீங்க நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது சித்துவனோட சேனல்ல. ஐயோ எப்படிப்பட்ட ஒரு காலங்கள் அப்படி மாதிரி வந்து நம்ம வந்துட்டு இந்த காலத்தை நினைச்சு பார்க்க முடியாது. நமக்கு வயசுட்ட கம்மி தான், பட் நம்மளே வந்துட்டு இப்போ அந்த காலம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறது இருக்குது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த கல்யாண சீன்ஸ்ல அந்த நைட்டு பார்ட்டி மாதிரி ஒன்று ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு நிறைய சிரிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு விளையாடிட்டு சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஷெரீஃப் அண்ட் ஹர்ஷத் வந்துட்டு. அப்போ அதில் நம்ம தலைவன் கீழே அந்த இது வந்துட்டு அன்கட் சீன் ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா, அவர் எடுத்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவர் ஏன் போடல அப்படின்னா வந்துட்டு பாட்டு நிறைய அந்த கார்பரேட் வந்துட்டு இதனால போடலையா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்துட்டு இவரோட ஒரு ஓன் ரைட்ஸ் பாட்டுகளை வந்துட்டு போட்டுருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மவுண்டன்ல இருந்து ஃபால்ஸ்ல நம்ம கேம்ப் ஸ்டூடியோ எப்படி கீழே வரும்போது கக்கன்னு சிரிச்சோமோ, இப்ப ஏதாவது கொஞ்சம் நினைக்கிறேன் சிரிச்சோமோ, அதே மாதிரி வந்துட்டு அங்க நம்ம தலைவன் அது எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அப்படியே தலைவன் கீழே வந்து திறக்கிறது அடக்க முடியல, என்னடா இது அப்படி மாதிரி. ஸோ அது வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது ஷெரீஃப் அவரு போங்கடா கையால அப்படின்னு ஓடுற ஓட்டத்தை பார்க்கும்போது என்னடா பண்றீங்க. இது வந்துட்டு எனக்கு இது மோர் தென் ஸ்கிரிப்டா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மோர் தென் ஸ்கிரிப்டா இருந்தாலுமே இல்லைனாலுமே அதை பார்க்கும்போது சிரிப்பு வருதா, எல்லாருக்குமே அதான். ஒரு மான மரியாதையா வாழ்ந்தவன் நாடு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்து கடந்தா கீழே விழுந்து கிடந்தா அனாதை பையன் மாதிரி. நான் சிரிக்க வைக்கிறாரா, எஸ் சூப்பர் செம்ம, ஐ அப்ரிஷியேட் இட், எனக்கு பிடிச்சிருக்குது அப்படி வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணும். ஒரு ஃபேன் வருவாங்க. ஸோ அந்த ஃபேன் மூமெண்ட் வந்துட்டு உண்மையிலே டச்சிங்கா இருக்கும். இதனாலதான் நான் உங்க ஃபேனு, இதனாலதான் இப்படிதான் ஆச்சு அப்படி அந்த ஃபேன் மூமெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இப்படி நமக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணும். பட் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அது வந்துட்டு இட்ஸ் லைக் மேரேஜ் இஷ்யூ. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து அவங்க மேரேஜ் பத்தி டீகோட் பண்ணுவாங்க. நீ வந்துட்டு எனக்கு என்னடா சாம்பார் அவனை கல்யாணம் ஆகல, 90s கிட்ஸ் அவன் 90s பார் ஆயிட்டான்டா, கல்யாணத்துக்கே பார் ஆயிட்டா போல. அதை வந்து சொல்லி கடைசி வந்துட்டு இல்லை நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம இது பண்றோம், ப்ரூஃப் பண்ண நினைக்கிறோம், எஸ் எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு ஸ்கிரிப்ட், அந்த இடத்துல அந்த ஃபுல் செக்மெண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்ல வந்துட்டு அது அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல போனா அந்த பொண்ணு தூக்கிடலாம், நாளைக்கு பர்த்டே, ஸோ அந்த பொண்ணை தூக்கிடுவோம் அப்படி மாதிரி வந்து பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அப்படியே போயிட்டு நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய சூப்பராக இருந்துச்சு. இஸ்லைக் அந்த வெப்சீரிஸ் வந்து மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கல அப்படின்னு வந்துட்டு வீடியோ சுத்தம்னா சேனல் அப்படி யூடியூப்ல போட்டியில் கண்டிப்பாக வரும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்துட்டு பாருங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மதுரைக்காரங்க ஸ்லாங்ஸ் எல்லாம் பேசி காமெடி பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை அப்படியே கட் பண்ணி ஹர்ஷத் வந்துட்டு பிராங்க் செய்யப்பட்டார், அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. ஃபன் பண்றோம் ரிட்டர்ன்ஸ் அப்படி மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனா அது உண்மையிலேயே அந்த இடத்துல ஹர்ஷத் பிராங்க் செய்யப்பட்டாரா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. பட் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளையும் என்னடா இது அப்படி மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதை நினைக்க வச்சு பார்க்க வச்சது உண்மையிலே டாப் நாச். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அப்படிதான் இருந்திருக்கும், டக்குனு என்னடா எப்படி ஆக்கிட்டீங்க அப்படி மாதிரி. ஸோ அது உண்மையான ஒரு விஷயமா இருந்தா வந்துட்டு சிக்கு இருந்திருக்கு. ஏன்னா உண்மையிலே பொண்ணு கூப்பிடுறாங்களா அப்படி மாதிரி. ஸோ அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் தட்ஸ் இட். பட் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் பியூர் ஸ்கிரிப்ட் தான் அந்த இடத்துல பாதியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். நாடோடிகள் படம் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுதான் அந்த இதுலேயே சொல்ல வந்தாங்க. ஸோ அதான் பார்க்க முடிச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டதுனால
ஸோ ஒரு படத்தோட ரிவ்யூ மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் இஸ் மூவி அப்படி மாதிரி இருந்துட்டு சண்டே ஒரு மூவி மாதிரி போடுறாங்க. ஸோ மறக்காம நீங்களும் செக் பண்ணி பாருங்க. தேனி சீரிஸ் மட்டும் தான் இருக்கான்னு வந்துட்டு இன்னும் நிறைய சீரிஸ் எல்லாம் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீன் சொன்ன நான் உங்கள் மாஸ்டர்